நம்ம எல்லாரும் மாரத்தானை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உலகத்திலேயே ஒஸ்டஸ்ட் மாரத்தான் இதுதான் பேர் வாங்க மாரத்தானை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாரத்தானில் என்னென்னலாம் நடந்துச்சோ இதெல்லாமே உங்களால் கற்பனையில் கூட யோசிக்க முடியாது. ஒரு சில ஏதோ ஹூக்குக்காக நான் சொல்கிறேன். ஒருத்தர் எலிப்பாசனத்தை 2 முறை சாப்பிட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் ஒருத்தர் நாய் துரத்தி கிட்டத்தட்ட 1 மைல் வேற இடத்துக்கு ஓடிட்டு திருப்பியும் இந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்காரு. இன்னொரு நபர் போங் அடிச்சு முதல் பரிசையும் ஜெயிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா இன்னொரு போஸ்ட் மாஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட ப்ரொஃபஷனலுக்காக அங்க இருந்த ஊர் மக்களிடமிருந்து கிரவுட் ஃபண்டிங்ல பணத்தை சேகரித்து அதை கொண்டு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் சூதாட்டத்தில் இழந்து கிட்டத்தட்ட 40 மணி நேரம் சாப்பிடாம நடந்து அந்த ஒரு மாரத்தான் நடக்கிற இடத்துக்கு வந்து இடையில நிறைய சேட்டைகள் பண்ணி அந்த முயலாமை கதையில வந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சு 4வது இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு நபர் முடிச்சிருக்காரு. இதெல்லாம் எங்க நடந்திருக்கு, எப்ப நடந்திருக்கு, இதை பத்தி ஒருனா பார்த்துடலாம் இந்த ஒரு காணொலியில. இது எங்க நடந்தது அப்படின்னா 1904வது வருடம் சம்மர் ஒலிம்பிக் மேரத்தான் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லூயிஸ் அப்படின்ற ஒரு நகரத்தில் நடந்திருந்தது. இந்த லூயிஸ் நகரத்தில் நடந்த இந்த ஒரு மாரத்தான் தான் ஒலிம்பிக் மாரத்தான் வரலாற்றிலேயே ஒஸ்டான மாரத்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிஸ்டரியிலிருந்து இதை நீக்கிடலான்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவுமே ஒஸ்டாகவும் நடந்திருக்கு. இந்த ஒஸ்டா நடக்கக்கூடிய மாரத்தானத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாரத்தானை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நபர், அவரோட பேர் என்ன அப்படின்னா ஜேம்ஸ் எட்வர்ட் சுலைவன் சொல்லக்கூடிய இந்த ஒரு நபர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கொடூரமான மாரத்தானை பார்த்தோம் அப்படின்னா நடத்தவும் செஞ்சிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி இருந்திருக்கு. இவன் பொழப்பானா மாட்டானா என்னது செத்துட்டானா அப்படின்ற அளவுக்கு கூட போயிருந்தது. இது ஒரு ஆகஸ்ட் மாசத்துல நடக்குது. ஆகஸ்ட் மாசத்துல அந்த ஒரு லூயிஸ் நகரத்துல பார்த்தோம் அப்படின்னா கடுமையான வெயில் இருந்திருக்கு. பொதுவாகவே மாரத்தான்றது வந்து ஏர்லி மார்னிங்ல நடத்தப்படுது. அப்பதான் வெயில் வரதுக்கு முன்னாடி இந்த மாரத்தானை முடிச்சலாம் ஏர்லி மார்னிங்ல நடத்தப்படும். ஆனா இந்த ஒரு அறிவுஜீவியான தாமஸ் எட்வர்ட் சுலைவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, கரை நல்லது அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு மாரத்தான்ல மொத்தத்திலே 2 இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா தண்ணீரை கொடுத்திருக்காங்க. மாரத்தானோட மொத்த ஓட்டம் பார்த்தோம் அப்படின்னா 40 கிலோமீட்டர் வச்சிருக்காங்க. இந்த 40 கிலோமீட்டர்ல 2 இடத்துல தான் தண்ணியே கொடுக்கப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாரத்தான்ல இந்த வீரர்கள் ஓடின இடங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தூசிகள் படிஞ்சிருந்ததாகவும், அது மட்டும் இல்லாம இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய கார்கள்லாம் போனதுனால அதுல கிளம்புன தூசினாலேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சஃபகேஷன் ஆகி மயங்கி விழுந்து இன்னும் சில பேர் அன்கான்சியஸ் நிலைக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தும் கூட இன்னும் சில பேர்கள் பார்த்தோம் அப்படின்னா கடைசி கட்டத்தை வெட்டி இருந்தாங்க. மொத்தம் 32 நபர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுல வெறும் 14 நபர்கள் மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபினிஷிங் லைன்ல சேர்ந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல ஒரு நபர் ஊழலும் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெட்ரிக் லோரஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓட ஆரம்பிச்சிருக்காரு. 9 மைல் தூரத்தில் இவர் கிராம்ப் வந்திருக்கு. பின்னர் அங்கிருந்து கார்ல ஏறி திருப்பி 19 மைல் இறங்கி ஓடவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஓட ஆரம்பிச்சு பரிசும் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட ஃப்ராடு தரத்தை கண்டுபிடிச்சு அந்த மெடல் அவங்க இருந்துட்டு பறிச்சிட்டாங்க. பின்னர் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை பத்தி ஃபுல் வீடியோக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். போய் அதையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க.